ஹாய், இன்னைக்கு சண்டே. இன்னைக்கு முத்துக்காடு போகலான்னு பிளான் பண்ணியிருந்தோம் மார்னிங்கே. ஸோ நானும் என் ஹஸ்பண்ட் எங்கள் அக்கா பையனை கூட்டிகிட்டு கிளம்பிட்டோம். இஞ்சம்பாக்கம் தாண்டி தான் போயிருந்தோம். இஞ்சம்பாக்கம் பீச்சையும் பார்த்து ஒரு வாட்டி பார்த்துட்டு போயிடலான்னு பிளான் பண்ணிட்டு போயிட்டோம். அங்கே ஆளும் இல்லை. கொஞ்ச நேரம் விளையாடிட்டு கொஞ்சம் போஸ்ட்லாம் கொடுத்துருந்தோம் ஃபோட்டோக்கெல்லாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அங்கே ஐஸ்கிரீம் கடை இருந்தது. ஐஸ்கிரீமும் டேஸ்ட் பண்ணிவிட்டு முத்துக்காடு போகலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். கொஞ்சம் சீக்கிரம் கிளம்புனதால தான் இங்கே போயிருந்தோம். டைமும் செட்டாக இருந்தது. ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக முத்துக்காடு தான். நாங்கள் போனது ஒரு 11 o'clock டைம். கொஞ்சம் காலியாகவும் இருந்தது. அங்கே ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாம் போட்டிருந்தாங்க. நாங்கள் 3 பேர் போயிருந்தோம். ரோபோட்டு தான் போயிருந்தோம். 350 rupees வாங்கியிருந்தாங்க. சேஃப்டி ஜாக்கெட்லாம் போட்டுட்டு நல்லா சேஃப்டியாக தான் கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. தண்ணியை பார்த்தோன்னே எக்ஸைட் ஆகிடுச்சு. ஏன்னா தண்ணினாலே எங்களுக்கு பயம். என் ஹஸ்பண்ட் தான் கொஞ்சம் தைரியமாக இருந்தேன். நானும் என் அக்கா பையனும் ரொம்ப பயந்துட்டு இருந்தோம். வாயே திறக்கல போட்டில் போகும்போது. கூட வந்தவரும் நல்லா சப்போர்ட் பண்ணியிருந்தார். தண்ணி பார்த்திங்கன்னா ஒரு 20 minutes அங்கேயே கொஞ்சம் லாங்காக போயிட்டு கூட்டிகிட்டும் வந்திருந்தாங்க. 350க்கு கொஞ்சம் ஒர்த்து தான். தண்ணி ரொம்ப ஸ்மெல்லும் இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முத்துக்காலே ஹோட்டல் இருந்தது. வெஜ் ஹோட்டல், நான்வெஜ் எல்லாமே இருந்தது. நாங்கள் சாப்பிட்டது பரோட்டாவும் வெஜ் மீல்ஸை சாப்பிட்ருந்தோம். நிஜமாலுமே நல்லா இருந்தது. வெஜ் மீல்ஸ் பார்த்திங்கன்னா 135, பரோட்டா 60 rupees கொடுத்துருந்தாங்க. ஒர்த்து தாங்க நிஜமாக. ஒரு ஆள் சாப்பிட்ற மாதிரி தான் இருந்தது. அதுக்கப்புறம் ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். டாட்டா பாய்.